கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மவுண்டன் என்கிற செய்தியுடைய இன்னைக்கு 8வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். பர்வதம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தேவ சாயலாகமாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தம் வேணவர் சாயல் அடைவேன், வேணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கோடாரமனம் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கோடாரமனம் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்ல பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறுமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறுமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் நாமோடிருப்பார், ஆண்டவர் நாமோடிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமிர்ந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரமிர்ந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவன் எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி. ஜீவ யாத்திரை ஓடி முடித்தே ஜீவ கிரீடம் பாற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பாற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே. ஆவலாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட். இப்ப நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாக ஒரு பர்வதத்தை பார்த்தோம். அது எதிர்பாராத பர்வதம். இஸ்ரேல் மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க கோசேன் தேசத்துல. அந்த நேரத்துல அவர்களை அறியாத புதிய ஒரு ராஜா வர்றான், பார்வோன். அவங்களை பல பாடுபடுத்துறான். ஆனா ஆண்டவர் அந்த பர்வதத்தை செங்கடலை தூக்கி போட்டார். முதல் பர்வதம். ரெண்டாவது ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு ஒத்தாசை எப்படி வருங்கிறத, நமக்கு எந்த பர்வதத்தை நம்ம கண்ணை ஏறெடுத்து பார்க்கணும், ரெண்டாவது பர்வதம். மூணாவது நோக்கி பார்க்கிற பர்வதம். நாலாவது உயர்த்தப்பட்ட பர்வதம். ஆண்டவராகிய சிலுவையில் உயர்த்தப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவர் ஆலயம்ங்கிற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஐந்தாவது ஒரு பெரிய பர்வதம். ஆறாவது கேடு உண்டாக்கும் பர்வதம். ஏழாவது கடைசியாக பழி வாங்கும் பர்வதம். எல்லாம் தியானிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பர்வதத்துக்கு பேர் என்னன்னா ஊழியம் என்கிற பர்வதம். உங்களுக்கு நான் சொன்னேன், நமக்கு ஆண்டவர் ஒரு பர்வதத்தை கொடுக்கிறார். இதை நம்ம அப்படி பெருசா பார்க்கணும். ஆமா ஊழியமா அப்படி கிடையாது. அசதியாக ஊழியத்தை செய்யணும், சபிக்கப்பட்டோம். அதெல்லாம் பயத்தோடு செய்வேன். இன்னைக்கு ஓபி பேஷண்ட் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு பேஷண்ட் சிவகாசியிலிருந்து வந்து எப்பா 100 கேள்வி கேட்பேன்லம்மா. அது சொல்லுது, லாஸ்ட் டைம் நான் வந்தேன் சார், நீங்க சீக்கிரம் போயிட்டீங்க, அதனால மருந்து மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன். அது போயிட்டு திரும்ப வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுது.
ஐயோ மெசேஜ் கொடுக்கணுமேங்கிற டென்ஷன். நான் கரெக்ட் டைம் வந்துட்டேன். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இதை நான் ஒரு பர்வதமாக பார்க்கிறேன். இந்த பர்வதம் உலகத்திலேயே சொல்லுங்க, உலகத்திலேயே ஒரு பெரிய ஊழியத்தை செய்த ஒரு நபரை குறித்து ஷார்ட்டா பார்த்துட்டு அப்புறம் நம்ம செய்திக்கு போகிறோம். அவர் பேர் பாலியாங்கி சோ. கொரியா தேசத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் புத்தர கடவுளா வணங்குற மக்கள். புத்தர கடவுளா வணங்குற இந்த பாலியாங்கி சோக்கு ஒரு தடவை ஒரு இருமல் ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் ஒரு 7வது 8வது குட்டி பையன். இப்போ இருமல் ஆரம்பிச்ச உடனே அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க. அவங்க எக்ஸ்ரே எடுத்து சொல்றாங்க, ஏன் நீ பிழைக்க மாட்டேன், உனக்கு டிவி முத்துன நிலைமையில் இருக்குது, நீ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் நீ ரத்தமா வாந்தி இருக்கிற, அந்த ரத்தமா வாந்தி இருக்கிறது கூடும், நீ செத்து போயிடுற. டாக்டர் அனுப்பிட்டாங்க. ரொம்ப சோகமா வந்திருக்காரு. என் புத்தர் ஏன் என்னைய காப்பாத்தலைங்கிற ஒரு கேள்வியோட அவர் தன் வாழ்க்கையில் அப்படியே சோகத்தில் இருக்காரு. அப்போ ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லை. ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொண்டு வந்து, அண்ணே நான் கேள்விப்பட்டேன் நீங்க மனசு உடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி, இதுக்கு பேரு பைபிள், வாசிங்க, எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. ஒரு அந்த பைபிளை தூக்கி அறிகிறார். போகல, ஓங்கி ஒரு அறையை விட்டார் பலாரணம். அந்த பிள்ளை கண்ணத்தை தடவிட்டே போயிடுச்சு. அடுத்த மறுபடியும் உள்ள வருது. இவருக்கு ரொம்ப கூச்சமா போச்சு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, வயசுல கூட பொண்ணு, சின்ன பொண்ணை அடிச்சுப்பட்டேன்னுட்டு அந்த ஒரு குற்ற மனசாட்சியில பைய பேச ஆரம்பிக்கிறார். சாரி பாப்பா, உன்னை நான் அடிச்சிட்டேன், தப்புன்னு மேலன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னே, எனக்கு அப்பவே நான் மறந்துட்டேன், நீங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கணும், இந்த பைபிள் வாசிங்க வாசிக்க சொல்றாங்க. வாசிக்கிற இன்னார பார்த்தாரு, இது புரியல, என்னவா ஒன்றும் புரியலன்னு சொல்றா. உங்களுக்கு நீங்க மீன் சாப்பிட்டீங்களானே? ஆமா, நான் சாப்பிடாத மீன் தான் இருக்கேன். நம்ம முள்ளெல்லாம் நிச்சயம் மட்டும் சாப்பிட மாட்டோம், சதையை மட்டும் சாப்பிடணும். சதையை மட்டும் நீங்க புரிஞ்சதை மட்டும் படிக்க ஆரம்பிட்டு அவருக்கு இந்த பொண்ணு சொல்ற உதாரணம் நல்லா இருக்கேன்ட்டு வாசி. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜனன விவரமா மத்திய 1வது வாசிக்க ஆரம்பிக்கும். வாசிக்க வாசிக்க அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. அப்பா, இதுதான் பைபிளா? நான் என்னமோல நினைச்சேன், அது வெள்ளக்காரங்க புஸ்தகம் நினைச்சேனே எப்பாட்டு ஒரே சந்தோஷமா வாசிக்கிறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, இருமல் குறையுது, சாப்பிடுறாரு. ஒரு வாரத்துல வெயிட் கூட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, இது இப்படி ஒரு புஸ்தகத்தை வாசிச்சானா நமக்கு ஒரு சோகம் கிடைக்குமா? நம்பவே முடியல. டாக்டர்கிட்ட போய் காட்டுறாரு. டாக்டர் நீங்க சோதிச்சு பாருங்க. அவர் எக்ஸ்ரே எடுத்துட்டு, ஒண்ணுமே இல்லையா, உனக்கு டிவி எங்கன்னு ஒன்னையும் காணும், 10 நாள்ல டிவி சரியானது மருந்தே கொடுக்கல நான். சரி, மிரக்கிள் அப்படின்னாரு. மிரக்கிள், அந்த மிரக்கிளை கொடுத்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு அவர் சொல்றாரு. வீட்டுல இருந்து அவர் துரத்தி விட்டாங்க. இவரு கையில இருக்கிற கொஞ்சம் சொற்ப பணத்தோட ஒரு பைபிள் காலேஜ் போய் ஜாயின் பண்றாரு. அங்க ஒரு பணக்கார ஒரு அம்மாவுடைய மக அந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு, மாமியார் டஃப் லேடி, ஒரு ரிச் லேடி. அந்த அம்மாக்கு பாலியாங்கிச்ச மேல ஒரு பிரியம், பணம் கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும், தன் சொந்த பையனை போல அவனை பார்த்து. இவங்க படிச்சுட்டு 2 பேரும் வெளியே வர்றாங்க. பாஸ்டர் இவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கணும்ட்டு அவங்க ஊர்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அங்க ஒரு ஷெட் ஒன்று இருக்கு, இந்த பழைய தார்பாய கட்டி வச்சுக்கிட்டு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசி யாரும் கிடையாது. நேரம் போகாம யாராவது உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு செய்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏ பாபியே நீ நரகத்துக்கு போறியா, அவங்க செய்தி ஆரம்பிப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க இங்க விட அங்க நல்லாதான் இருக்கும், இங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை, நீ எங்களை விட்டு நாங்க அங்கேயாவது போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சோகம் வரும். கடைசியில இருக்கிற ஷெட்டு காலியா இருக்கும். இவரு முன்னாடி ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி சத்தமா கையில மைக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். மாமியார் சொல்லிச்சு, மருமகனே நீ செய்யறது ரைட்டு, இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்தியா, எப்படி உனக்கு சோகம் கிடைச்சதோ, உங்களுக்கு நம்பிக்கை ஊற்றுற செய்தி சொல்லிச்சு. ஆமா இல்ல, நம்பிக்கை இல்லாத காரியத்தை நான் பேசிட்டு நம்பிக்கை ஊட்டுற செய்தியை சொல்ல ஆரம்பிச்சார். 2 பேர் வராங்க, 4 பேர், 6, 8, கொஞ்சமா சபை பெருசாகுது. ஒரே சந்தோஷம், நல்லா சபை எப்படி வளர்ச்சி அடைச்சிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. நீ 1,00,000 பேர், என்னது
1,00,000 பேர் உட்கார்றாப்புல ஒரு நீ ஆலயத்தை கட்டணும். இதுதான் பர்வதம். தரிசனத்தை கொடுத்தாரு. எங்க கட்டணும்னு சொன்னாரு. எப்படி உனக்கு நான் அந்த தேவையில்லை சந்திப்பேங்கிறாரு. டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. இன்னைக்கு கொரியா தேசத்துல உலகத்திலேயே பெரிய சபை ஒரு சபை. ஒரு 2,00,000 பேர் ஈஸியா உட்கார பெரிய சபை. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ஜப மலை இருக்கும். குட்டி குட்டி மலை மாதிரி இருக்கும். அதுல மக்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னால ஒரு எம்டியா இருந்த இடத்த ஒரு பர்வதமா மாத்தினார். இதுதான் ஊழியம்ங்கிற ஒரு பர்வதம். சரி, நான் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டேன். இப்ப இதே மாதிரி ஒரு ஆலயத்தை பார்க்கணும். எடுத்துட்டோமா? எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கணும். எஸ்ரா 1:5. அப்பொழுது எருசலேமில் உள்ள ஆலயம் எங்க இருக்குன்னு எருசலேம்ல இருக்கும். வேற எங்கேயுமே லொகேஷன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போகும்படி இப்ப ஆலயத்தை கட்டுறது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆலயம் இருந்துச்சு. அது சாலோமன் கட்டின ஆலயம். அந்த தேவாலயம் இவங்க பாவம் செய்ததுனாங்க ஆண்டவர் அழிச்சிட்டார். அழிச்சிட்டு இவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டு போன மக்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டதற்கு ஆண்டவர் ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டார். அந்த ராஜா யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எஸ்ரா வச்சுக்கோங்க. எஸ்ரால நம்ம செய்தி இருக்குது. யாரோட காலத்துல யார் மூலமாக அவங்களை வெளியில கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். கோரேஸ்ங்கிற ஒரு ராஜாவை பாருங்க. முதல் வசனத்துல கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. இந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். பிறக்கிறதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டு அவருக்கு பேரை கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனத்துல நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமத்தை தெரிவித்தேன். காரணம் என்னன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு யாரை கொண்டாடுறாங்க. இவங்க பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. பாபிலோன் சுற்றி பெரிய கோட்டை இருக்கு. அந்த கோட்டையை தாண்டி அவங்க உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கோட்டை. அப்ப அந்த கோரேசுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது எப்படி பார்க்கலாம்னா 44வது அதிகாரம் 26வது. நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி, ஊழியக்காரன் ஏசாயா சொன்ன வார்த்தையை நிலைப்படுத்தி ஸ்தானாதிபதிகளை ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கு கட்டப்படுது. என்ன கட்டப்படுது? ஆலயம் கட்டப்படுது சொல்லி அவனுடைய பாங்க 27 நான் ஆழத்தை நோக்கி வற்றி போயின்றும் உன் நதிகளை வெட்டாந்திரையாக்கும் என்று சொல்லுகிறார். இது என்னங்க நான் உங்களுக்கு விளக்கம் நான் சொல்றேன். இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. பாபிலோனுடைய கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 4-வே நீங்க பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த 4-வேல 4 லாரி போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கோட்டை. அந்த அகலம் அவ்வளவு அகலம் இருக்கும். அந்த கோட்டை அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் கோட்டை. அந்த கோட்டையில் யாருமே உள்ள போக முடியாது. அது பல இங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல என்ன இருக்குன்னா வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் புதையங்களே உனக்கு கொடுப்பேன். இது இஸ்ரேல் மக்கள். ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்கிறார் கோரேஸ். அப்பா இதெல்லாம் நீ உடைக்கலாம் முடியாது. நதியை வற்றி போச்சு அப்படின்னா அந்த பாபிலோன் தேசத்திற்கு அது ஏற்கனவே ஒரு 150 மைல் சுற்றி இருக்கிற ஒரு கோட்டை உள்ள இருக்கு. இவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்றதுக்கு ஒரு நதி போகுது. இந்த கோரேஸுக்கு என்ன ஐடியா கொடுக்கறான்னா நீ என்ன செய்ய அந்த தண்ணி வர இடத்த டைவர்ட் பண்ணி வேற இடத்துல அனுப்பிடு. இப்ப நதி போகிற இடத்துல இடம் எல்லாம் தண்ணி இருக்காது. நீ அது வழியா உள்ள வரணும். உள்ள வந்து இவர்கள் கோரேஸ் ராஜா வர்ற அன்னைக்கு நல்லா ஆல்கஹால் குடிச்சு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உள்ள வந்து அந்த காவலர்களெல்லாம் கொண்டுட்டு அந்த கதவை திறந்து எல்லா ராணுவமும் உள்ள வந்து அப்படியே கொண்டு போயிடறாங்க. கொண்டு போய் அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்க வந்துட்டாங்க? இப்ப கோரேஸ் ராஜாவுடைய கைகளை வந்துட்டாங்க. இப்ப வாசிப்போம். எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது 5:8-9. ஆண்டவர் ஒரு ஆவியை ஏவுகிறார். யார் ஆவியை ஏவுகிறார்? கோரேஸ் ராஜாவுடைய. எரேமியா வாயினாலே
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் முதல் வருஷத்திலே. கர்த்தர் பெர்சியா ராஜாவின் கோரேசை ஏவினதுனாலே ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் இருதயத்துல பேசுவார், ஏவுறார். கோரேஸ் ராஜாக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்னைக்கு அவர் பவருக்கு வந்தாரோ அன்னைக்கே எல்லாரும் வந்தாச்சு, பொக்கிஷம் கையில வந்தாச்சு. பாருங்க 2வது வருஷத்துல என்ன அருமையாக ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு பெரிய பர்வதமாகிய தேவாலயத்தை கட்டுறதற்கு இவர் உதவி செய்கிறார். ஆச்சரியமா இருக்கு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரும். நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா என்னைய பாறையா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னால சாதிச்சுட்டேன் சொல்றதெல்லாம் பார்த்தான்னா இன்னைக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஆலயத்துல அந்த இறங்கி வர்றாரு, இந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, அவர் எங்கேயோ பார்த்து இறங்கி வர்றாரு போட்டோம். அதாவது அந்த இறங்கி வர்ற ஸ்டைல்லையே அந்த பெருமையை பார்க்க முடியுது. ஆனா ராஜா சொல்றாரு, தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை எனக்கு கட்டளையிட்டார். கட்டளை யாருக்கு போது? கோரேஸ் ராஜாக்கு. பாத்தீங்களா, இந்த பெரிய பர்வதம்னா இந்த பர்வதம் கட்டுறதுக்கு எங்க இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார்னா கோரேஸ் ராஜா. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வசனம், அவருடைய ஜனங்கள் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவர்களுக்குள் தேவன். என்ன அருமை, உங்களுக்குள்ள உங்க கடவுள் இருக்காரு அப்படிங்கிறான். அவன் யூதேயாவில் உள்ள எருசலேம், சமாரியால கிடையாது, எருசலேமுக்கு போய் இஸ்ரேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவுள். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இப்படிப்பட்ட வெளிப்பாடை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்னா, இங்க பாருங்க, யார் யாரெல்லாம் போக முடியுமோ போ, ஒன்னு கோ அல்லது கிவ். கோ போக முடியுமா போயிரு, ஆலயத்தை கட்டு, இல்லையா கிவ் உனக்கு கொடுக்க முடியுமா கொடு. அதான் 4வது வசனத்துல பார்க்கணும். அப்ப அடுத்து பாருங்க, அவங்க மட்டும் இல்ல, அங்க தேவ ஆலயத்துல யார் வேணும்? ஆசாரியர் வேணும். மற்றவங்க உள்ள போக முடியாது. அத பென்னியமின் வம்சத்தில் தலைவரும் ஆசாரியின் லேவியரும் என்று எவர்கள் ஆவிய தேவனானோ இவங்க எல்லாம் போறாங்க, போய் மன உற்சாகமா காணிக்க கொடுக்கறாங்க. அடுத்து தேவாலயத்துல என்ன இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்துல பரிசுத்தமான வஸ்துக்கள் இருக்கணும். ஆனா இதெல்லாம் எங்க இருந்துச்சு? பனிமூட்டுகள் இது எங்க இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தானியேல் எடுத்துக்கொள்வோம். தானியேல் 5வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் எல்லாம் சகலத்தையும் அதன் காலத்துல பெர்ஃபெக்டா செஞ்சுட்டார். அது அவர் அடிக்க யாரும் கிடையாது. இப்ப ஆலயத்துல பரிசுத்த வஸ்துக்கள் இருக்கணும். அதான் எங்க இருக்குது? தானியேல் 5வது அதிகாரம் 1 வசனத்துல பெல்சாத்சார் மோசமானவன் என்ன செய்யறானா, இவன் வப்பாட்டி பொண்டாட்டி எல்லாரோட சாராயம் குடிச்சுட்டு இருக்கான். திடீர்னு இவனுக்கு ஒரு மூடு வந்துருச்சு. தேவாலயத்துல இருக்கிற பரிசுத்தமான பாத்திரம் அதை கொண்டு வா, அதுல சாராயத்தை ஊத்தி குடிப்பான்னு சொல்லி ஒரு ஐடியா தோணிடுச்சு. கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்ப எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பொற்பாத்திரங்கள் கொண்டு வரப்படும். அது ராஜாவும் பிரபுக்கள் குடித்தார்கள், குடிச்சாங்க. குடிச்சோன்னே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. வந்த உடனே அரண்மனை லெட்டர் கிடைச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கைவில் எழுதின உடனே இவன் நினைவு என்ன பாத்தீங்கன்னா 6வது வசனம், அது வர கெத்தா இருந்தான், காலெல்லாம் ஆடாச்சு டக்க 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 டக்குன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது வசனம், உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் தேவனுக்கு விரதமாக உண்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தில் கொண்டெல்லாம் நீர் எல்லாத்தையும் சேர்ந்து குடிச்சீங்க. குடிச்சிட்டு கையில சுவாசம் இருக்கிறது வெண்கலத்தெல்லாம் புகழ்ந்தீங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆல்காலி. இப்ப இந்த பாத்திரத்தை கோரேஸ் சொல்றாரு, கொடு கொடு. எங்க கொண்ட? எருசலேம் காண்போம். அந்த கொண்டு போறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ரா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பொக்கிஷக்காரன் மித்ரோத் கையில கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்து லிஸ்ட் கொடுத்தாச்சு. 9, 10, 11 லிஸ்டோட போறாங்க. 2வது அதிகாரம் 1 வசனத்துல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்கள் சிறையிருந்தார்கள். இப்ப ஒரு திரும்ப அவங்க போறாங்க. இவங்களுடைய லிஸ்ட பார்க்கணும். பெயரெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்முடைய பேர் பரலோகத்தில்
லிஸ்ட்டை வாசிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 68வது வசனம். எஸ்ரா 2:68. வம்சத்தின் தலைவர்களில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த பொழுது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுக்கும்போது அதுக்கு மன உற்சவமா இருக்காங்க. இவங்க வந்தாக்காங்க கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கோ ஆர் கிவ். we will go and we will give. அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்க பட்டணத்தை குடியேறிட்டாங்க. பட்டணத்தில் குடியேறிட்டு இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொக்கிஷக்காரன் அவன்கிட்ட என்ன இருக்கணும்னா உண்மை இருக்கணும். நேசா கொஞ்சம் சொல்லி உள்ள போட்டக்கூடாது. அது மனித சுபாவம். ஒரு குட்டி கதை சொல்றேன், நேரம் போறதுக்காக இல்லை. அந்த கதை எனக்கு பிடிக்கும். அந்த உண்மையில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அந்த கதை. ஒரு ராஜா, அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையன் தேவை இருக்கான். அவனுக்கு எடுபடி மாதிரி சொல்லு, அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு வேணும்னு சொல்லி யார்கிட்ட கேட்கறான்னா மந்திரிகிட்ட கேட்கறாரு. மந்திரி அந்த இதை பெருசாவே எடுக்க மாட்டேங்கிறார். அதை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. டென்ஷன் ஆட்டார். என்னையா நீ, நான் அசிஸ்டன்ட் ஒரு பையன் வேணுங்கிறேன், நீ கண்டுக்கிட்டு இல்லைங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நாளைக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படின்ட்டு வாலிபர்கள் கொஞ்சம் பேரை கொண்டாடுறாரு. அந்த வாலிபர்ல இவர் அந்த ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்கள கஜானாக்குள்ள அனுப்புறாரு. ராஜாவுடைய கஜானில் இருக்கும் வைரம், வைடூரியம், தங்கம், லொட்டு லொசுக்கு ஒரு 2 மணி நேரம் எல்லாம் சுத்தி பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்துட்டு ராஜாக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப மந்திரி சொல்றாரு, எங்க முன்னாடி குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடணும். எப்படி குதிலி துள்ளி 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 டான்ஸ் ஆடணும். நல்லா எவ்வளவு ரொம்ப குதிச்சு ஆடுறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ராஜா டென்ஷன் ஆறாரு. ஏயா மந்திரி, நீ லூசா? நீ என்ன, நான் எனக்கு அசிஸ்டன்ட் கேட்டா துள்ள சொல்றேன்னு சொல்லி எல்லாம் அப்படியே மண்ணு மாதிரி நிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் அப்படி நிக்கிறான். டாங்க குதிக்கிறான், தலைகளா குதிக்கிறான், கீழே குதிக்கிறான், மேல குதிக்கிறான். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மற்றவங்க எல்லாம் குதிக்க சொன்னா அங்கிருந்து பாக்கெட்ல இருந்து வைரம் வைரம் எல்லாம் கீழே விழுது. எல்லாத்தையும் புரிய நல்ல அடியை அடிச்சு துரத்திட்டு ராஜா சொல்றாரு, மந்திரி சொல்றாரு, ராஜா இவன் தான் உண்மையானவன், ஒண்ணு கூட எடுக்கல பாருங்க. அது மாதிரி ஆண்டவர் ஒருத்தன் செலக்ட் பண்ணார். எஸ்ரா 1வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். மித்ரோத்தின் கையிலே கொடுத்தாங்க. எல்லாம் பாருங்க, வெள்ளி பொன் தட்டு, இவன் உண்மையானவன். அதனாலதான் பவுல் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல 1 தீமோத்தேயு 1:12 நான் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்காரு. சரி, இப்ப ஒரு தலைப்பு நான் கொடுக்கிறேன். நோக்கம் என்ன? அதன் ஸ்தானத்துல கட்டப்படணும். 2:68. ஸ்தானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தானத்தை நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 10வது வசனம். சிற்பாசிகள் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடும்போது, இப்ப ஆச்சரியவாளர் இது எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலோமன் கட்டின தேவாலயம். சாலோமன் எந்த இடத்துல தேவாலயம் கட்டினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு இடத்தை முன்குறித்தார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது காலத்துல தாவீது ஒரு தவறு செய்தார். அதனால ஆண்டவர் ஒரு வாதை அனுப்பினார். அந்த வாதை அனுப்பினப்ப ஆர்னோன் அப்படிங்கிற ஒருத்தர் களம், இந்த களத்தை தான் அந்த இடத்துல வரும் பொழுது தேவதூன் சங்காரத்தை ஆண்டவர் நிப்பாட்ட சொல்லுகிறார் எருசலேம்ல. அதே இடத்துலதான் தேவாலயம் கட்டப்பட்டது. கட்டுறாங்க. அந்த தேவாலயத்துல எருசலேம் கட்டின தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் அழிச்சிட்டான். ஃபவுண்டேஷன் இருக்கு, இப்ப இவங்க கட்டணும். அதான் நோக்கம், ஸ்பேஸ். அதை மாற்றவே முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவாலயம் அந்த இடம் இன்னும் இருக்குது இஸ்ரேல்ல. ரைட். 10வது வருஷம் எஸ்ரா 3:10. இப்ப பர்வதம், இந்த பர்வதத்தை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ராஜா வந்துட்டார். பெர்மிஷன் கொடுத்தார். ஆலயத்தில் உள்ளதெல்லாம் கொடுத்துட்டாரு. கட்டுறதுக்கு அனுப்பிச்சு. கர்த்தர் நல்லவர். இந்த பர்வதம் எவ்வளவு பெரிய பர்வதமாக என்னுடைய ஊழியத்துல ஆண்டவர் ஒரு பர்வதத்தை கொடுக்கிறார். அதை நான் செய்யறதற்கு அவர் எனக்கு இப்படி இருக்கார், நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புகழ்ந்து துதித்து மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையிலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே அஸ்திபாரம் போட நிமித்தம் மகா கம்பீரமாக ஆர்ப்பரித்தார்.
ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இவங்க அடிமையா இருக்கிறாங்க, 70 வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருக்கணும், வெளியில வர முடியுமா? முடியாது. சுத்தி இருக்கிற கோட்டையை பார்த்தோன்னா எப்படியா முடியும்? ஆனா ஆண்டவர் கோரேசை எழுப்பி வெளியில கொண்டுட்டாரு. கோரேசை என்ன செய்றாரு? ஆண்டவர் தான் அந்த வேலையை கொடுத்தாரு, கூட்டாரு, வந்தாச்சு. இப்ப அவங்க துதிக்கிறாங்க. துதிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க 12 வருஷம் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர். பழைய ஆலயம் எங்க ஆஸ்பத்திரி நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியாது. எங்க அப்பா கட்டின ஆஸ்பத்திரி பழசு, அது அலிபாபா குகை மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டோட கிருபினால எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி அஸ்திபாரத்தெல்லாம் தூக்கி போட்டு கீழே இருந்தே ஃபவுண்டேஷன். ஒரு சிலர் தான் பழைய ஆஸ்பத்திரியை பார்த்திருப்பாங்க, புதிய ஆஸ்பத்திரி. அந்த மாதிரி இந்த சிறைப்பிடிப்புல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா பழைய சாலோமோன் கட்டின ஆலயத்தை பார்த்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்களும் அநேகர் இந்த ஆலயத்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக ஆஸ்திபாரம் போடுகிறதை கண்டபொழுது மகா சப்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகர் கிம்பிரமாக ஆர்ப்பித்தார்கள். ஜனங்கள் மகா கிம்பிராலே சப்தம் கேட்கப்பட்டது. ஆனா அதாவது இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இது அழுகையின் சத்தமா சந்தோஷம் ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த எதுக்காக இந்த வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம். ஒரு நாள் நம்ம போகும் பரலோகத்துக்கு, அன்னைக்கு எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இந்த கண்ணீர் கஷ்டத்தினால வர்ற கண்ணீர் கிடையாது, வேதனையினால் வர்ற கண்ணீர் கிடையாது, துன்பத்தினால் வர்ற கண்ணீர் கிடையாது. ஐயோ நாங்களும் பரலோகம் சேர்ந்துட்டோம் ஐயா. எத்தனையோ பேர் சொன்னாங்க நீ பரலோகம் போக முடியாது, என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க. போய் சேர்ந்தாச்சு. அப்ப ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு கண்ணீர் வருது. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சரி, இப்ப 3வது அதிகாரம் 2வது வசனம் பார்ப்போம். 3:2 கடைசி பாருங்க, லாஸ்ட்ல சர்வாங்க தகன பலியிடும் பிடிக்கி இஸ்ரேல் தேவனுடைய பலி பீடத்தை கட்டுவார்கள். இந்த பலி பீடத்தின் மூலம் தான் பலி பரவத்துக்கு போனோம். அந்த பலி புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது நமக்கு எப்படி அந்த பலியாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனம். இது நமக்கு ஒரு பலிபீடம். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை நம்ம இணைத்து சொல்லிவிட்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தபடி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அந்த பலிபீடத்தின் மூலமாக பரலோகத்துக்கு போய் சேரணும். சரி, தேவாலயத்தை அஸ்திபாரத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த அஸ்திபாரம் நமக்கு எதுதான் அஸ்திபாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். இதுதான் ஃபவுண்டேஷன். இதன் மேல கட்டப்படுறது ஆலயம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருமியுடைய புத்தியுள்ள சிற்பாசம்ல அஸ்திவாரம் போட்டு. இப்ப அந்த அஸ்திவாரம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போடப்பட்ட அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் வருவது. இயேசு கிறிஸ்துங்கிற ஃபவுண்டேஷன் தான் நம்ம கட்டணும். அதை கட்டும் பொழுது அன்னைக்கு எங்க தேவாலயம் கட்டப்படுகிறது, இன்னைக்கு நம்ம சபையை கட்டுக்கிறோம். ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட 2 கூட்டத்தை நம்ம பார்க்கணும். ஒன்னு விலையேறப்பட்டது, அது அக்னி வழியாகும் போது அழியாது. பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல். 3வது பாருங்க, மரம் புல் வைக்குள். இந்த 3 அழிஞ்சிடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்னி. அவர் நம்முடைய ஊழியத்தை முடிச்சாச்சு. நான் என் ஊழியத்தை 2000 ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வர தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் அங்க உட்காந்து அந்த வார்த்தையை சொல்லிடுவேன். ஒரு சிலர் கரெக்டா வந்துருவாங்க, கரெக்டா எழுதுவாங்க, அது அவங்களுக்கு பிரயோஜனம். ஆனா 13வது வசனம் பாருங்க, அவனவனது வேலைப்பாடு வெளிரங்கமா 4வது நாள் விளங்கப்படும். 4ங்கிறது கிறிஸ்துவ நாள். அன்னைக்கு நீங்க போகும்போது உங்க ஊழியத்தோட போவீங்க. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் கூலி பெறுவான். அவன் கட்டினது வெந்து போனார். மரம் புல் வைக்கோல் அழிஞ்சு பெறும். அதுவும் அக்னியில் ஆகப்பட்டு தப்பினது அவனும் ரட்சிக்கப்படுவான். இது என்னன்றத நான் சொல்றேன். நீங்க ஆண்டவரை சொந்த ரஷா ஏத்தாச்சு, ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஊழியம் ஃபுல்லா இந்த மரம் புல்லு வைக்கோல்ல கட்டிட்டீங்க. பரலோகத்துக்கு போறீங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சு.
உங்களை ஆண்டவர் பரலத்து கூட்டிட்டு போற நரகத்தில் போட மாட்டாரு. ஆனா வெறும் கையா நிற்பீங்க. என்னையா நீ எல்லாம் ஊழியம் செஞ்ச? ஆமா செஞ்சேன், எல்லாம் புஷ்ணுன்னு போச்சு. ஆனா இவர்களுடைய கட்டின ஆலயம் ஆண்டவர் அதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப சத்ரு வருகிறத உங்களை காட்டப்படுகிறது. எஸ்ரா 4வது அதிகாரம் 1 வசனம். சத்ரு கேள்விப்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கு. இப்ப என்னைக்கு நீங்க ஊழியத்தை எடுத்து ஆரம்பிச்சீங்களோ சத்ரு ஃபுல் ஸ்பீட்ல வரும். அதுவரை அவன் எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, வருவான். ஆனா பரிசுத்த போல் சொல்லுறது, நான் விசுவாசிக்கிற இன்னான் நான் அறிவேன். அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவருக்கு வல்லம் இருக்கு. ஆனா நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்களை ஒப்பு கொடுக்கணும், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கணும். இது உங்க ஊழியம் அப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் ஒரு காரியம். இப்ப சத்ரு வர்றான். 2வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்களும் உங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம். மிக்சிங், நாங்க ஐடியா கொடுப்போம், நீங்க செய்வோம், நம்ம ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா 3வது வசனத்துல கட்டுறத உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. பெர்சியா ராஜா கோரேஸ் எங்களை சொன்னாரு, நாங்கள் அதே கட்டுவோம். அப்ப இவன் என்ன செய்வான்? அதோட விட மாட்டான், சண்டை ஆரம்பிச்சுவான். என்னைக்கு நீங்க வைராக்கியம் இல்லைங்கன்னா போயிடுவாங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் 14-15, 2 கொரிந்தியர் 6:14-15. பேலியால் பிள்ளையோட எங்களுக்கு ஐக்கியம் கிடையாது, நாங்க அவங்களோட மிக்ஸ் ஆக மாட்டோம். பவுல் கிளியரா சொல்லியிருக்காரு. இங்க மிக்சிங் போட பார்ப்பாங்க, நம்ம நோ சொல்லணும். ஏன்னா இது ஒரு பர்வதம். இந்த பர்வதத்தை நம்ம கிட்டதுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். அதனால இது இப்ப 6வது வசனம் பாருங்க. அகஸ்வேரு அரசாளுகிறது. கோரேஸ் காலம் முடிஞ்சிருச்சு, அகஸ்வேரு காலம் முடிஞ்சிருச்சு. அர்த்தசஷ்டா காலத்துல இப்ப 3 ராஜாக்கள் மாறிட்டாங்க. இப்ப இங்க ஒரு பெட்டிஷன் எழுதி போடுறாங்க. ஐயா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்துச்சா, பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு கட்டுறாங்க. ஐயா, பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டுறாங்க. இந்த பாருங்க 5வது அதிகாரம் 8வது வசனம். அது பெருங்கற்களால் கட்டப்படுது, என்னென்னமோ செய்யறாங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி. உடனே ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் தறிவிட்ட கட்டளை பாபிலோன் ராஜா சோதிக்கிறார்கள். அப்ப என்ன கிடைக்குதுன்னா 2வது பாருங்க. மேதான் பட்டணத்திலே அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அந்த ஏற்ற காலத்துல ஒரு சகாயம் கொடுப்பார். அந்த சுருள்ல கோரேஸ் என்னெல்லாம் சொன்னா பெரிய லிஸ்டே இருக்குது. பார்த்தாரு, இந்த மாதிரி நீ வாயை பொத்திட்டு நாங்க என்ன செய்வோம், நீ எதுவுமே தலையே இடக்கூடாது, தேவனுடைய ஆலயத்தை வேலையிலே அவர்கள் செய்யட்டும். அப்ப இது பர்வதமா, பெரிய பர்வதம். ஆண்டவர் ஒத்தாசை கொடுப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறிப்பேன். நம்ம எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யணும். பாலியங்கி சோக்கு ஆலயத்தை கெட்ட ஊழியம், எனக்கு போதிக்கிற ஊழியம். உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரு, அதை நீங்க ஒரு பர்வதமா பார்த்து தொடர்ந்து ஓடணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பெரிய பர்வதம் என்கிற ஊழியத்தை நம்ம பார்த்தோம் ஐயா. ஒத்தாசை கொடுக்கிறீர் ஐயா. ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபையை கொடுக்கிறது. எங்களை நீர் கைவிடாத தேவனாக இருந்து இம்மற்றும் வழி நடத்தின போல இனியும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ராகுலுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவனுடைய காய்ச்சல் மாறி புது பலனோடு எழுந்து உதவி செய்யுங்கப்பா. அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்கப்பா. இன்னும் பாடி பில்டராகவே இருக்கிறான் ஐயா. இந்த சரீரம் ஆலயமாக அவன் பார்க்க அவனுக்கு நன்மை பாராட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.